Hello students, welcome to Idbi paper explanation for reasoning. So first question பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்க இங்கன்னு. So first question, read the following information carefully and answer the question which follows. Right. The City Road Transport Department claims that AC buses are not preferred by the locals because they charge a higher fare as compared to the local non-AC buses. Right. இங்க என்ன சொல்றாங்க? City Transport Department என்ன சொல்றாங்கன்னா இங்க ஓகே ஏசி பஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்கிற பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்றாங்க ரைட் ஸோ எதுக்காகன்னா ஹையர் ஃபேர்ஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க கம்பேர்ட் டு நான் ஏசி பஸ்ஸஸ் ஸோ இங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க விச் ஆர் த ஃபாலோயிங் வீக்கெண்ட்ஸ் த கிளைம் மேட் பை த அஃபிஷியல் ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பண்ணுறது அதுக்கு ஆப்போசிட்டா எது பேசுதுன்னு நம்ம இங்க பார்க்கணும் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ்ல ஸோ மோஸ்ட் ஏசி பஸ்ஸஸ் ப்ரொவைட் பை த டிபார்ட்மெண்ட் ஆர் இன் வெரி குட் கண்டிஷன் டியூ டு ரெகுலர் மெயின்டெனன்ஸ். Next one, due to the hot and humid climate of city A, AC buses were a hit when they were introduced initially. Next one, not everyone in city A can afford the fare charged by the AC buses. The profit made by local non-AC buses is much higher than AC buses of the city. The frequency of the AC buses is very poor and most of the time there is no bus available during peak hours. இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதை சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது, அதை வீக்கெண்ட் பண்ற மாதிரி, அதை அப்போஸ் பண்ற மாதிரி. அதை அப்போஸ் பண்ற மாதிரினா நமக்கு என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் நம்பர் 2, டியூ டு ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் ஆஃப் சிட்டி ஏ, ஏசி பஸ்ஸஸ் வேர் ஹிட் வென் தே வேர் இன்ட்ரடியூஸ்ட் இனிஷியலி. ரைட், அதாவது ஏசி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுதான் ஹிட்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அப்போ ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. The postal system is not well managed these days. The cost of first class letter delivery has increased 5 times in past 2 decades. Moreover, there has been a good deal of decrease in the speed and reliability of the service. It seems that with the emergence of newer communication options, the end of postal system is near. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க? போஸ்டல் சிஸ்டம் இஸ் நாட் வெல் மேனேஜ் திஸ் டேஸ். இந்த ஓகே, இப்போ கடந்த கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சரியா மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெலிவரி ஹாஸ் பின் இன்க்ரீஸ் 5 times in past 2 decades. மோரோவர் டீல் ஆஃப் டிக்ரீஸ் இந்த ஸ்பீட் ஆஃப் டெலிவரி, அதாவது பாத்தீங்கன்னா இங்க பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரென்தன் த அபோவ் ஆர்குமெண்ட்ஸ், எது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணது அப்படின்னு கேட்கறாங்க. ரைட், ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், the volume of mail handled by the postal service has increased dramatically over the last 30 years, increasing the popularity as well as the workload for the system. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க போஸ்டல் சர்வீஸ். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்போசா பேசுது, நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி தான் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், these days postal service have separate departments and each department is allocated with specific work. So adum kadiyadu. Next one, the minimum time that letters took earlier to be delivered is the same as the minimum delivery time today. Thus it can be said that the postal service have improved manifold despite the huge volume these days. So adum kadiyadu. Next one, the other services provided today like tracking and deciding the delivery time are an add-on and compensate for the extra payment made and hence there are lesser chances of the service to shut down. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி பேசுகிறாங்க, அதுவும் வராது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 5 தான் பார்க்கலாம். Since more and more people are getting access to the internet, they prefer emails more than other communicating forms. அப்போ இது கரெக்ட் தான், இதுதான் ஸ்ட்ரென்தன் பண்ணது. That is only E, that is option number 1, only E will be your answer. Right? ஸோ இதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டைரக்ஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ்மி இஸ் ஸ்டாண்டிங் அட் பாயிண்ட் பி. ஸோ பாயிண்ட் பில ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க இங்க. ஓகே, ஃபேசிங் ஈஸ்ட். ஸோ ஃபேசிங் ஈஸ்ட்னா ஈஸ்ட் நோக்கி ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஷி வாக்ஸ் 8 meters. ஸோ இங்க இருந்து 8 meters போறாங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன், அண்ட் டர்ன்ஸ் டு ஹர் லெஃப்ட். ஸோ இங்க இருந்து லெஃப்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த லெஃப்ட் எடுக்கிறாங்க. லெஃப்ட் எடுத்துட்டு ஷி வாக்ஸ் ஃபார் 5 meters. ஸோ இங்க இருந்து 5 meters போறாங்க. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அண்ட் டர்ன்ஸ் டு ஹர் ரைட். ஸோ மறுபடியும் இங்க இருந்து ரைட் எடுக்கிறாங்க. ரைட் எடுத்துட்டு எவ்வளவு போறாங்க? ஷி ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் வாக்கிங் 4 meters. ஸோ இங்க இருந்து 4 meters போறாங்க. ஸோ போயிட்டு ஸ்டாப் பண்றாங்க. சாகர் இஸ் ஸ்டாண்டிங் அட் பாயிண்ட் ஆர் ஃபேசிங்
south, point R is 5 meters to the east of P ன்றாங்க. So 5 meters to the east of P ன்னு சொல்றாங்க. அப்ப இங்க இருந்து so இங்க வரைக்கும் just 5 meters எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். ஓகே, இது ஒரு 5 meters எடுத்துட்டோம். R இங்க இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, சாகர் ஸ்டாண்டிங் அட் பாயிண்ட் R. so பாயிண்ட் R கிட்ட இருக்காங்க. எதை நோக்கி ஃபேஸ் பண்ணிருக்காங்க, சவுத். so சவுத் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, so south face பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, he walks 4 meters. so 4 meters போறாங்க இங்க. so 4 meters போறாங்க. 4 meters போனதுக்கு அப்புறம் turn to his left. so left turn பண்றாங்க. left turn பண்ணிட்டு he stops after walking 7 meters. so இங்க இருந்து இங்க 7 meters போறாங்க. ரைட், இதுதான் அவங்க கொடுத்திருக்க டேட்டா. இப்போ இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க 5 meters, இது 8. ஓகே, இது என்ன ஆகும், 3 meters ஆகும். ஏன்னா டோட்டலா வந்து 8 meters இல்லையா. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 7 meters. அப்ப ஓகே, கரெக்டா இதுக்கு மேல தான் இருப்பாங்க. ஏன்னா இது ரெண்டே ஆட் பண்ணா நமக்கு 4 meters 7 meters வரும். இதுவும் 7 meters தான். கிளியர். இப்போ क्वेश्चंस என்ன கேக்குறாங்க பார்க்கலாம். After reaching their final positions, which directions are Asmi and Sagar facing? so எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, இந்த டைரக்ஷன் தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சவுத் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. that is option number 1. both Asmi and Sagar faces east. that is option number 1 will be your answer. right, next one. What is the distance between the final positions of Asmi and Sagar? so distance between final positions of Asmi and Sagar, இதுதான் final position. இது Asmi, இது வந்து Sagarோட final position. so இந்த distance கேக்குறாங்க. இந்த distance எவ்வளவு இருக்கும், so இது வந்து பாத்தீங்கன்னா 5 meters, இது வந்து பாத்தீங்கன்னா 4 meters. total add பண்ணோம்னா 9 meters வரும். that is option number 1. 9 meters will be your answer. next one. so next one machine input base பண்ணி கொடுத்திருக்காங்க. so பார்க்கலாம். so இந்த input என்ன கொடுத்திருக்காங்க, question input. okay, so question input. okay, இந்த input என்ன கொடுத்தா பார்க்கலாம். so rope 21 earned 92, 11 bolt 68, wear flap 85. so first என்ன பார்க்கணும், machine input கொடுத்துட்டாலே அது வந்து பாத்தீங்கன்னா fixed arrangementா இருக்கா, அப்படி இல்லனா வந்து பாத்தீங்கன்னா shifting arrangementா இருக்கான்னு பார்த்துக்கணும். so பார்க்கலாம். இங்க first stepல bolt ன்னு இருக்கு left handல, but inputல rope ன்னு இருக்கு. right, next one second stepல earn இருக்கு left extreme left handல, bolt வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள போயிருக்கு. அப்ப இது என்ன சொல்லலாம், நம்ம ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லலாம். சோ அரேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு அப்கமிங் ஸ்டெப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது அரேஞ்ச் ஆன வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மூவ் ஆயிட்டு இருக்கு, ஒரே இடத்துல இல்ல. ரைட், அப்போ ஷிஃப்டிங்னு சொல்லலாம். இப்போ என்ன லாஜிக்ன்றத பார்க்கணும் இல்லையா. சோ லாஜிக் பார்க்கலாம். இன்புட்டுக்கும் ஸ்டெப் ஒன்னுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல இங்க போல்ட் இருக்கு, இங்க ரோப் ஒன்னு இருக்கு. அப்ப சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரோப் வந்து இங்க வந்திருக்கு 21, இங்க வந்திருக்கு earn 92. சோ 11 காணோம். சோ 68 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் wear flap, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 85. போல்ட் இங்க எடுத்திருக்காங்க. போல்டும் 11 காணோம். சோ 11 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல இருக்கு. கிளியரா. சோ அப்போ ஒரு ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எலிமெண்ட் அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஸ்டெப் 2ல பார்த்தோம்னா earn அரேஞ்ச் ஆயிருக்கு, போல்ட் கொஞ்சம் உள்ள போயிருக்கு. நெக்ஸ்ட் ரோப், நெக்ஸ்ட் இதெல்லாம் அரேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா. சோ நெக்ஸ்ட் 92, 68, wear flap 81, 85, 11, 21. சோ 21 இங்க எடுத்திருக்காங்க. ரைட், அப்போ லெஃப்ட் சைடுல வேர்டும் ரைட் சைடுல நம்பரும் அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் லாஜிக். அதாவது ஒரு ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு ஒரு நம்பர், அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு எலிமெண்ட் அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட். இது கிளியர். இப்போ வேர்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நம்பர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப் ஒரு வாட்டி பார்க்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் அரேஞ்ச் ஆனது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தா B E F R W. சோ என்ன ஆர்டர் சொல்லலாம், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் சொல்லலாமா. எப்பவுமே ஓகே ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இங்க இருந்து பார்க்க கூடாது, இங்க இருந்தா பார்க்கணும். ஏன்னா இது உள்ள போயிருக்கு இல்லையா. சோ இங்க இருந்தா பார்த்தோம்னா அசெண்டிங் ஆர்டர் B E F R W. நெக்ஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தோம்னா சோ நம்பர்ஸும் இது இங்க இருந்தா பார்க்கணும். இங்க இருந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுதுங்க, 11, 21, 68, 85, 92 அசெண்டிங் ஆர்டர் சொல்லலாமா. ஓகே, லாஜிக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். சோ எப்படி அரேஞ்ச் ஆகுது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட். லாஜிக் என்னன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு ஒரு வேர்டும் ரைட் சைடு ஒரு நம்பர் அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு எண்ட்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எப்படி அரேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னா வேர்ட்ஸ் எல்லாமே அசெண்டிங் ஆர்டர், அதே மாதிரி நம்பர்ஸ் கூட அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. கிளியர். சோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ இங்க கொடுத்திருக்கிற क्वेश्चन இன்புட் இதுதான். சோ இதை தான் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். சோ சால்வ் பண்ண வேண்டியதுன்னா எப்படி சால்வ் பண்ணுவோம் நம்ம, ரைட். சோ எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட். அப்போ நம்ம இங்க லெஃப்ட் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா LN வச்சு குறிப்போம், ரைட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா RN வச்சு குறிப்போம். ரைட். சோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் L1 R1 இந்த பேஸ் பண்ணி, L2 R2 இத பேஸ் பண்ணி தான் நம்ம நம்பரிங் கொடுக்க போறோம் இங்க. ரைட். சோ L1 னா என்னது, லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், R1 னா ரைட் சைடு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். சோ அந்த பேஸ்ல கொடுத்தோம்னா இங்க இருக்கிற லீஸ்ட் லெட்டர், அதாவது ஸ்டார்டிங் லெட்டர்னா A தான் இல்லையா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா L1 ஆயிடும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸும் ரைட் சைடு வந்து நம்பர்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு நம்பர்ஸ் கொடுத்துடலாம். L1 இதாகுது. நெக்ஸ்ட் L2 என்ன ஆகும், சோ A க்கு அப்புறம் இருக்குது, A க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு G வருமா. இது வந்து பாத்தீங்கன்னா L2. நெக்ஸ்ட் G க்கு அப்புறம் என்ன ஆகும், நமக்கு L வரணும், தட் மீன்ஸ் L3. நெக்ஸ்ட் ஒன்
L க்கு அப்புறம் என்ன வரணும் R, that is L4. Next one வந்து பாத்தீங்கன்னா இது L5. இது வந்து left side arrange ஆகிற elements. ஏன்னா left side வெறும் words மட்டும்தான். இப்போ right side. So right side பார்த்தோம்னா least number என்னது 22, that is R1. Next number வந்து பாத்தீங்கன்னா 49, that is R2. Next one 54, R3. Next one 78, that is R4. 97, R5. Clear? Right. So numbering கொடுத்தாச்சு நம்ம. So numbering கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம solve பண்ணணும். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாற்ற வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம மறுபடியும் எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ ஜஸ்ட் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதிக்கலாம். தட் இஸ் இயர். நெக்ஸ்ட் ஒன் ஸோ இயர்னு கூட எழுதணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ரைட். ஸோ ஒய். ஸோ 54. நெக்ஸ்ட் ஒன் கோல். ரைட். நெக்ஸ்ட் ஒன் 78. நெக்ஸ்ட் ஒன் ஏரியா. நெக்ஸ்ட் ஒன் 97. நெக்ஸ்ட் ஒன் 49. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட். Next one 22 real. So 22 real, right? So இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பரிங் கொடுத்தோம்னா so first என்ன வரும் நமக்கு a வா. so இது வந்து பாத்தீங்கன்னா L1. clear? so இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு L1. next one L2 என்னது இது. next L3. next L4, L5, right? next one R1, R2, R3, R4, R5. இல்லையா. ஸோ எதுக்காக நம்ம கொடுத்தோம், ஸோ அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இது மறுபடியும் சேஞ்ச் ஆகிடும், நம்ம எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் அதுக்கு பெட்டர் நம்ம பக்கத்தில் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு ஒன் பை ஒன். In step 4, which elements appears exactly between 97 and area? So step 4ன்றாங்க. ஸோ நம்ம each and every step எழுதணும் அவசியம் கிடையாது. ஸோ step 4. ஸோ step 4ன்னு கேட்டால் எப்படி step 4 எழுதுவோம்னா L4, L3, L2, L1 இருக்கும் ரைட் சைடு. லெஃப்ட் சைடில் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா R4, R3, R2, R1 இருக்கும். கிளியரா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எழுதணும்னா ஸோ L3. ஓகே. ஸோ இப்போ என்னென்ன இருக்கு பாருங்க. L3 சாரி L4. L4 என்னது? ஓகே. ரியல் வருமா நமக்கு? ரைட். ஸோ ரியலா? ஸோ ரியல். நெக்ஸ்ட் ஒன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு? L3. ஸோ L3 என்ன இருக்கு? ரைட். ஸோ இந்த ஒரு லெட்டர் L வச்சு ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட். நெக்ஸ்ட் L2னா என்னது? L2 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறேன்? கோல். நெக்ஸ்ட் L1. L1னா நமக்கு என்ன வரும்? நமக்கு ஏரியா. ரைட். இதெல்லாம் எடுத்துடணும். ஸோ இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு அப்போ இங்கே என்ன வரும்? நமக்கு யூன்றது வருமா? தட் இஸ் யூனா என்னது? இயர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா R3ன்றது போயிடும் இங்கே. அப்போ ரிமைனிங் நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? 78 இங்கே வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட் 97 இருக்குமா இங்கே? ரைட். 97. L1ல என்ன இருக்கும்? ஏரியான்னு இருக்கும். கிளியர்? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 97க்கும் ஏரியாவுக்கும் நடுவில் எக்ஸாக்டா என்ன இருக்கு? என்ன இருக்கு நமக்கு? இயர்ன்றது இருக்கு. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. ஒன்லி இயர் வில் பி யுவர் ஆன்சர். ரைட். ஓகே. ஜஸ்ட் பார்த்து நம்ம இது பண்ணா போதும், ஃபுல்லா எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். How many elements are there between real and 54 in last step? So last step na நமக்கு எத்தனாவது ஸ்டெப்? So step 5. எதுக்கு step 5 னா டோட்டலா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு நமக்கு? ஓகே. டோட்டலா எத்தனை எலிமெண்ட்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 னா 10/2 5 எலிமெண்ட்ஸ். அப்படி இல்லனா லாஸ்ட் என்ன நம்பர் வந்திருக்கு? L5 லெஃப்ட் சைடு, லாஸ்ட் ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா R5. அப்ப அந்த அது வச்சு கூட நம்ம 5 ஸ்டெப்ஸ்னு சொல்லலாம். சோ லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன சொல்றாங்க? how many elements, எத்தனை எலிமெண்ட்ஸ் வந்து ரியலுக்கும் 54க்கும் நடுவுல இருக்கு லாஸ்ட் ஸ்டெப்ல. ரைட். அப்ப லாஸ்ட் ஸ்டெப்லனா இப்போ லாஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு என்ன வரும்? ஆல்ரெடி இது எழுதி இருக்கோம் இல்லையா? 97ன்றது இங்க லாஸ்ட்ல வந்துரும் நமக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் இந்த இயர் வந்து இங்க வந்துரும். ரைட். அவ்வளவுதான். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இயர் வந்துருமா? ரைட். சோ நெக்ஸ்ட் ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 97 வந்துருமா? நெக்ஸ்ட் இயருக்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும்? L4. L4னா என்னது? நமக்கு Rன்ற ஸ்டார்ட் ஆகுறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா L3. சோ L3னா என்ன இருக்கு? L3 வந்து L ஸ்டார்ட் ஆகுறது. நெக்ஸ்ட் L2 G ல ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் L1 A ல ஸ்டார்ட் ஆகும். கிளியர்? சோ எது கேக்குறாங்க? R-க்கும் ஓகே 54க்கு நடுவுல இல்லையா? அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்க R1 இங்க இருந்து டைரக்டா எழுதிக்கலாம் இல்லையா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 22ன்னு இருக்கும் நமக்கு. கிளியர்? சோ நெக்ஸ்ட் ஒன் R1. நெக்ஸ்ட் R2. R2னா என்னது? 49. R3னா என்னது? நமக்கு 54. ஓகே. இதுக்கு என்ன சொல்றாங்க? எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அந்த ரியலுக்கும் நெக்ஸ்ட் 54 நடுவுல? சோ கம்ப்ளீட்டா எழுதணும் அவசியம் கிடையாது. சோ 1 2 3 4. சோ எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு நமக்கு? 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு அதுக்கு நடுவுல. கிளியரா? ரைட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா A. ஓகே. இது வந்து கோல், இது வந்து ஏரியா. சோ எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 will be your answer. ரைட். நெக்ஸ்ட் ஒன். Okay, so next one பார்த்தோம்னா which of the element is fifth element to the right of goal in step
2. So step 2 னு கேக்குறாங்க. So step 2 பாருங்க. So step 2 வந்து பாத்தீங்கன்னா L2 L1, அதே மாதிரி ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா R2 R1, ரைட்? So L2 னா என்னது நமக்கு? So L2 வந்து பாத்தீங்கன்னா கோல், ரைட்? So L1 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏரியா, ரைட்? அதே மாதிரி ரைட் சைடு R2 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 49, R1 22, remaining elements from left side. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா கோலுக்கு, okay, is the fifth element to the right. So goal ஓட fifth element to the right. பார்க்கலாம் இங்க என்ன வருது, இது 1 இருக்கு நமக்கு. So next வந்து பாத்தீங்கன்னா year இங்க வரும், right? Next one 54, okay. So next one go எடுத்தாச்சு. Next one 78, next one வந்து பாத்தீங்கன்னா ஏரியா எடுத்தாச்சு. Next one 97. இங்க பார்த்தோம்னா கோலோட ரைட், so fifth element to the right ன்னு தான் கேக்குறாங்க. So 1 2 3 4 5, that is what 97. Option number 1 will be our answer. Next one, which step number is following output, right? So என்ன கொடுத்துறாங்க? So பாருங்க, last goal area year 98, sorry 78 97 ரியல்னு சொல்றாங்க. இது எந்த ஸ்டெப்ல இருக்குன்னு கேக்குறாங்க, எந்த ஸ்டெப்னு கேக்குறாங்க, ரைட்? சோ எந்த ஸ்டெப் கேக்குறாங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு ஸ்டெப்ல நமக்கு லாஸ்ட்ல வேர்ட்ஸ் வருதா? எல்லாத்துலயுமே லாஸ்ட்ல நம்பர்ஸ் தான் வருது நமக்கு, ரைட்? அப்போ லாஸ்ட்ல நமக்கு வேர்ட்ஸ் வராது, ரைட்? சோ ஏன்னா இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது ஸ்டெப் 1ல என்ன ஆகும்? ஸ்டெப் 1ல எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல ஏரியான்னு வந்துரும், எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல 22 ன்னு வந்துரும். அப்ப அதுக்கப்புறம் நமக்கு ரைட் சைடுல நம்பர் மட்டும் தான் இருக்கும். பட் இங்க என்ன இருக்கு? ரைட் சைடுல நமக்கு ரியல்ன்றது இருக்கு. அதுவும் இல்லாம எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 தான் இருக்கு. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா there is no such step. Option number 4 will be your answer, right? சோ அத பார்த்தே நம்ம சொல்லலாம். ஓகே, அங்க கம்ப்ளீட் ஆகல அந்த ஸ்டெப். சோ அந்த மாதிரி ஸ்டெப் நமக்கு கிடைக்காது. இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चनல in which step all these elements are in the same order அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எந்த ஸ்டெப்ன்ற நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இங்க லாஸ்ட் இருக்கனால லாஸ்ட் வந்து எங்க வரும்? சோ L, சோ L என்னது L3. அப்போ ஸ்டெப் 3ல வர வாய்ப்பு இருக்கும். சோ ஸ்டெப் 3 நீங்க கம்ப்ளீட்டா எழுதி பார்க்க வேண்டியதா, இல்ல இதுல இருந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா போதும். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், which of the following represents the third and seventh elements from left end of the first step? So first step னு கேக்குறாங்க. So பார்க்கலாம். So first stepல நமக்கு என்ன வரணும்? So first stepல step 1, so first stepல வந்து பாத்தீங்கன்னா first என்ன வரணும்? L1 வரணுமா? L1 is area. Next right side R1, R1 என்னது நமக்கு 22. So remaining elements வந்து பாத்தீங்கன்னா, so நமக்கு என்ன question கேக்குறாங்க? third element third element and seventh element இல்லையா? So third element and seventh element from left end of the first step, right? So third என்ன வரும்னு பார்க்கலாம். நமக்கு இங்க y வரணும், that is here. Next வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 54. So third element வந்து 54. 54 வர மாதிரி option number 1 possible, option number 5 possible. இந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ 49 வரணுமா 97 வரணுமா பார்க்கலாம். So next one 54 க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்? So goal. Next one வந்து பாத்தீங்கன்னா 78. Okay, so next one நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரியா எடுத்தாச்சு. Next one 97. So 97 பார்த்தோம்னா 1 2 3 4 5 6, அப்ப 97 வரல. அப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷன் நம்பர் 5 will be your answer சொல்லிடலாம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், what is the position of last from left of 22 in step 4? So step 4 ஆல்ரெடி எழுதிருக்கோம் நாம. So step 4ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க क्वेश्चन? So step 4ல position of last from the left of 22, right? So from the left of 22. So 22 நமக்கு எங்க வரணும்? So 22ன்றது இங்க வரணுமா, ரைட்? So இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட், so லாஸ்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. So லாஸ்ட் எது? ஓகே, லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா L3. So L3 வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இங்க. So இங்க பார்த்தோம்னா so லெஃப்ட்ல so நமக்கு என்ன இருக்கும்? இங்க 97 இருக்குமா? that is 1 2 3 4 5. So லாஸ்டோட பொசிஷன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா from left ன்னு பார்த்தோம்னா நமக்கு 5 ன்னு வருது ஆப்ஷன், ரைட்? So that is fifth position, that is option number 4 will be your answer. Clear? Right. Next one. So complete பண்ணியாச்சு machine input. இப்போ நம்ம இங்க next question என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைட். So பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. 7 exams L, M, N, O, P, Q and R will be held during 7 days of the same week, starting on Monday and ending on Sunday, not as in the same order. ரைட்? ஸோ ஸ்டார்டிங் ஆன் மண்டே அண்ட் எண்டிங் ஆன் சண்டேன்னு சொல்றாங்க. ஸோ வேரியபிள்ஸ் பார்த்தோன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எடுத்துக்கணும்? நம்ம டேஸ் எடுத்துக்கணுமா? ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ எண்டிங் ஆன் சண்டே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் நமக்கு இட் பி பாசிபிள் வரும். ஸோ ஒரே டேபிளில் நம்ம பாசிபிலிட்டிஸ் கூட எடுத்துக்கலாம் இங்கே. கிளியரா? ரைட். ஸோ இப்போ ஒரு பர்சன் நம்ம பிளேஸ் பண்ணலாம் இங்க.
which exam will be held on, sorry, நம்ம சால்வ் பண்ணலாம் இல்லையா, சரி, exam M will be held on Wednesday. So exam M will be held on Wednesday. Next one, only one exam will be held on L and between L and R. So எங்க இருக்கும் நம்ம தெரியல, நிறைய பாசிபிலிட்டி வரும். Next one, neither exam L nor R will be held before what M. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு LR எடுக்க முடியாது. அப்போ நமக்கு LR பாசிபிள் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பாசிபிள். இங்க LR ஓகே, எத்தனை எக்ஸாம் சொல்றாங்க, only one exam, right? So only one exam. So LR இங்க பாசிபிள், அப்படி இல்லைன்னா LR இங்க பாசிபிள் நமக்கு, அப்படி இல்லைன்னா நமக்கு ரிவர்ஸ்ல கூட வர வாய்ப்பு இருக்கும். ஸோ RL, ஸோ இப்படி கூட வர வாய்ப்பு இருக்கும், பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாம் O will be held immediately before Q. ஸோ immediately before Q னா இந்த ரெண்டு இடத்துல ஒரு பாசிபிள், இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல தான் பாசிபிள், இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பாசிபிள், ரைட்? அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம்னா இங்க ஒரே பாசிபிலிட்டி வருது, O will be held immediately before Q. ஸோ இங்க வரும் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாம் P will not be held on சண்டேன்னு சொல்றாங்க. அப்போ சண்டே வராதுன்னா அப்போ P வந்து பார்த்தீங்கன்னா இங்க வர வாய்ப்பு இருக்கும். ஸோ வேற என்ன இருக்கு நமக்கு, ஸோ only two exams between R and P, only two exam between R and P னா, ஸோ இங்க P எடுத்தா நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த பாசிபிலிட்டி நமக்கு தப்பாகுதா, ரைட்? ஸோ இந்த பாசிபிலிட்டி நமக்கு தப்பாகுது. அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி நமக்கு LR இங்க எடுத்தா இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குமா, இப்போ இது ஒரு பாசிபிலிட்டினாலும் ஓகே இங்க தான் எடுக்கணும். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம P எடுத்துக்கலாமா, பாசிபிளா? ஸோ இங்க P பாசிபிள் நமக்கு. Next என்ன சொல்றாங்க, only two exams will be held between R and P, so satisfied. Next one, O will be held immediately before Q, so O will be held immediately before Q. So இது ஒரு பாசிபிள் நமக்கு, ரைட்? ஸோ வேற ஏதாவது இருக்காங்க? ஓகே, next exam will be held on Saturday, only one person between L and R. Next Saturday, so Saturday மட்டும் தான் பெண்டிங் இருக்கு நமக்கு. ஸோ சாட்டர்டே மட்டும் பெண்டிங், ஸோ சாட்டர்டே மட்டும் பெண்டிங் யார் நமக்கு வரணும், தட் இஸ் N. ஸோ N வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாட்டர்டே வருவாங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர், ரைட்? ஸோ இப்போ Lக்கும் Rக்கும் ஸோ வேற ஏதாவது இருக்கா? ஸோ ஒன்லி ஒன் பர்சன் பிட்வீன் L and R. நெக்ஸ்ட் நெய்தர் எக்ஸாம் L நார் எக்ஸாம் R will be held before M, அதாவது பிஃபோர் எம்க்கு இருக்க மாட்டாங்க. O will be held immediately before Q, so possible, right? ஸோ இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் only two exams between R and P, ஸோ இதுவும் கரெக்ட் தான். P will not be held on சண்டே, இதுவும் கரெக்ட் தான். இப்போ என்னன்னா, இப்போ R இங்க எடுத்துட்டு L இங்க எடுக்கலாம், பட் வந்து பாத்தீங்கன்னா P எங்க எடுக்கணும், இங்க தான் எடுக்கணும். அப்போ பாசிபிள் கிடையாது. அப்போ இது நமக்கு ஃபைனலான ஆன்சர், ரைட்? ஸோ which exam will be held on Saturday? Saturday என்னது, N, that is option number 3 will be your answer, right? Next one, four of the following five are alike in a certain way based on the given arrangement and hence form a group. Which one does not belong to that group? பார்க்கலாம். ஸோ LR ஒரு கேப், OM ஒரு கேப், QL ரெண்டு கேப் வருது. நெக்ஸ்ட் பார்க்கலாம், ML ஒரு கேப், நெக்ஸ்ட் PN ஒரு கேப். அப்போ நமக்கு QL தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேப் வருது, மற்ற எல்லாமே ஒரு கேப் தான் வருது இன் பிட்வீன். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. which of the following statements is true regarding the given information? only one exam will be held between L and O, கிடையாது. exam O will be held on Tuesday, கிடையாது. next, none of the given statement is true, பார்க்கலாம். next one, exam L will be held on Friday. exam L will be held on Friday, that is option number 4 will be your answer, right? true தான் கேக்குறாங்க. clear? right. next one, how many exams will be held before P? so how many exams will be held before P? that is 3, that is option number 5. next one, okay, next என்ன கேக்குறாங்க இங்க, that is data sufficiency, right? so data sufficiency கேக்குறாங்க, பார்க்கலாம். among 5 friends A, B, C, D and E, each being 9, 12, 15, 17 and 20 years old, who is the youngest of them all? right? so இங்க நம்ம என்ன எடுக்கலாம்னா, so இந்த மாதிரி எடுக்கலாம். so 20, right? 17 eldest வந்து பாத்தீங்கன்னா மேல, so 15, 12, 9, right? so 5 பேர். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா youngest of them all, so அப்ப இங்க யார் வராங்கன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணுங்க. so ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டி எடுத்துக்கிறேன். so E is older than only two people, so E is older than only two people னா E இங்க வந்துரும். next one, C's age is even number among the given ages, so C is even number னா C இங்க possible, இங்க possible. next one, B is older than D, B's age is less than 16, so less than 16 னா இங்க தான் நமக்கு possible, okay? அதாவது 12 9ல வரணும். B வந்து older than D ன்னு சொல்றாங்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா B இங்க தான் possible. next C பார்த்தோம்னா even நம்பர்னா இங்க தான், அப்போ வந்து youngest நமக்கு வருது ஆன்சர், right? first one ஆன்சர் வருது. next one, A is 17 years old. next one, B is older than D but younger than E, right? so possible எங்க வேணா இருக்கலாம். next, E's age is not even number. E's age is not even number னா இங்க வாய்ப்பு இல்ல, right? next one, இங்க வாய்ப்பு இல்ல, அப்போ E வந்து பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தான் வாய்ப்பு நமக்கு, right? என்ன சொல்றாங்க, B is older than D but younger than, right? so
Not even number, all number. Each age is not even number among the given ages. Not even number, right? Okay, அப்ப E இங்க possible இல்லையா, சாரி. ஸோ இங்க 15 கூட வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் தான். அப்ப E இங்க பாசிபிள்னா B வந்து பாத்தீங்கன்னா E விட எங்க பட் D விட எல்டர். ஸோ இது பாசிபிள். அப்ப நமக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா எங்க கிடைக்குதா, ரிமைனிங் பர்சன் இங்க வந்துருவா, அது நமக்கு தேவையில்லை. இங்க ஆன்சர் வருதா இல்லையா, அது மட்டும் போதும் நமக்கு. அப்ப என்ன சொல்லலாம், எய்தர் ஆரா, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர், என்ன சொல்லலாம், ஆப்ஷன் நம்பருங்க, the data in, that is option number 5, the data either in statement 1 alone or 2 alone are sufficient to answer the question, right? Next one. So next one, which of the following is the code for succeed in the code language? So first one பார்க்கலாம், always try to succeed. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய succeed எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. succeed எங்க இருக்கு, இங்க ரிப்பீட் ஆகுதா, இங்க ரிப்பீட் ஆகல. ஸோ மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ எசென்ஷியல் கிடையாது இங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ட்ரை எலிமினேட் ஆகிடும். ஸோ 2 எலிமினேட் ஆகிடும். ஸோ ஆல்வேஸ் சக்சீட் மட்டும் இங்கே மட்டும் தான் இருக்கும். அப்போ நமக்கு எதிராக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் செக் பண்ணோம்னா இங்க சக்சீட் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சக்சீட் கிடையாது. நெக்ஸ்ட் மற்றது எலிமினேட் பண்ணணும்னா 2 எலிமினேட் பண்ணிடலாம், எசென்ஷியல் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஈஸ் சக்சீட் மட்டும் இங்க இருக்கும். அப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா எதிராக தான் வரும். ஸோ செகண்ட் ஒன் செக் பண்ணும்போது செகண்ட் ஒன்லயும் நமக்கு ஆன்சர் வருது. அப்போ ரெண்டு கம்பைன் பண்ண ஆன்சர் வருமானா சக்சீட் இங்கேயும் இங்கேயும் காமனா இருக்கு. ஸோ இங்க மற்ற இதெல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்க, ஆல்வேஸ், ரைட்? ஸோ ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கா. ஸோ ட்ரைன்றதை நம்ம இங்க எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2ன்றதை எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆல்வேஸ், ரைட்? ஸோ ஆல்வேஸ், ஸோ செக் பண்ணுங்க, சக்சீட் இந்த ரெண்டு இடத்துல காமனா இருக்கு. ஸோ ஆல்வேஸ் இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப சக்சீட்க்கு வந்து நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப என்ன சொல்லலாம், நம்ம ரெண்டும் கம்பைன் பண்ணி ஆன்சர் வரும் நமக்கு. கிளியர்? ஸோ அதை நீங்க செக் பண்ணிட்டு இருக்கணுங்க அவசியம் கிடையாது உட்காந்துட்டு, ரைட்? அதெல்லாம் டைம் வேஸ்ட். ஜஸ்ட் நமக்கு ஆன்சர் வருமா இல்லையா. அப்ப என்ன சொல்லலாம், போத் 1 and 2. ஸோ இங்க இருக்கு ஆப்ஷன். Okay, option number 3, the data in both statements 1 and 2 together are necessary to answer the questions, right? Next one. So next, arrangement based, 8 people P, Q, R, S, T, U, V and W live on separate floors of an 8-floor building. Ground floor is number 1, first floor is number 2 and so on until the topmost floor, right? Number 8. So ஒரே ஒரு variable base பண்ணி தான் கொடுத்திருக்காங்க, right? So அப்போ 8 floors, 8, 7, 6, 4, 5, 4, 3, 2, 1. So 8 floors, 8 people. So possibility வர வாய்ப்பு இருக்கும். So அட்லீஸ்ட் 2 பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ ஒன்று பிளேஸ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் live on floor number 4. ஸோ எஸ் live on floor number 4. only 2 people live between S and T. ஸோ பாசிபிலிட்டி இங்கே வரும். இன்னொரு பாசிபிலிட்டி 1 to T இங்கே வரும். நெக்ஸ்ட் ஒன் V lives, ஓகே அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு, only 1 person live between T and Q. ஸோ மேலே பாசிபிள் கிடையாது, இங்கே Q, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Q இங்கே பாசிபிள். நெக்ஸ்ட் V lives on an odd number floor. ஸோ V lives on an odd number floor பாசிபிள். இங்க V பாசிபிள், நமக்கு இங்க V பாசிபிள். இந்த கண்டிஷன்ல பார்த்தோம்னா V எங்க பாசிபிள், இங்க பாசிபிள் நமக்கு. ஸோ இங்க மட்டும் தான் பாசிபிள். ஸோ V இங்க வந்துடும் இந்த கண்டிஷன்ல. நெக்ஸ்ட் ஒன் R lives immediately above U. R lives immediately above U னா R lives immediately above U, இது ஒரு பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன் P lives immediately above V. P lives immediately above V. ஸோ இந்த பாசிபிலிட்டி நமக்கு தப்பாகுது. ஸோ P lives immediately above V னா அப்போ பாசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்க எடுக்கலாம், இங்க V எடுத்தா இங்க P பாசிபிள், இங்க V எடுத்தா இங்க P பாசிபிள், ரெண்டு பாசிபிலிட்டி வருது. பட் நாட் ஆன் த டாப் மோஸ்ட் ஃப்ளோர். அப்போ நாட் ஆன் த டாப் மோஸ்ட் ஃப்ளோர்னா இப்போ இங்க V வந்துடும், இங்க P வந்துடும். இப்போ ரிமைனிங் நமக்கு ஓகே இமிடியேட் பர்சன் என்னது, R lives immediately above U. R lives immediately above U, இது பாசிபிள். அப்போ ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன் இங்க வந்துருவாங்க. ஸோ யார் வரணும் இங்க நமக்கு, ஸோ 8 பீப்புள்ல W. ஸோ W இங்க வரணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியர்? ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Who amongst the following lives between S and P? So S and P க்கு நடுவுல யார் இருக்காங்க, V, that is option number 2, right? Next question. Who among the following lives on floor number 5? Floor number 5 ல யார் இருக்கா, V, that is option number 1. Next one. Which of the following is true with respect to the given information? U lives on floor number 6 கிடையாது. W lives immediately above Q, அதுவும் கிடையாது. Only 3 people live between T and V. T and V, 3 people, right? So that is option number 3 will be your answer. Okay, next one. How many people live between the floors on which S and T live? So S and T க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க, 2, right? That is option number 4. Next question. Who lives on the floor immediately above U? Immediately above U யார் இருக்கா, that is R. So option இங்க இல்ல, that is option number 3 other than those given as options. ஏன்னா R ஓட ஆப்ஷன் இங்க கொடுக்கல, so that நம்ம option number 3 சூஸ் பண்ணணும். Next one.
ரைட், பிலோ கேட்டாங்களா அபவ் கேட்டாங்களா ஒரு நிமிஷம். ரைட், okay, immediately below கேட்டாங்க, right? So immediately below, who lives on the floor immediately below you, that is P, option number 1. Clear? So சரியா பார்க்கல. Next one. So blood relation base பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. J is the mother of P, so J is the mother of P. Next one, P is brother of K, so P is brother of K. Next one, K is mother of V, so K is mother of V. Next one, Q is only brother of V, so Q is only brother of V. Next one, G is father of Q, G is father of Q. Next one, S is daughter-in-law of K, S is what? Daughter-in-law of K na இங்க வரணுமா நமக்கு தெரியாது. So இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாசிபிள் வருது. நெக்ஸ்ட் ஒன் क्वेश्चंस பார்க்கலாம். How is J related to Q? J related to Q னா நமக்கு என்ன வரும்? So Q ஓட அம்மாவோட அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா J. அப்ப என்ன வரும் நமக்கு? grandmother. That is option number 1 is the answer. Next one. If Q is unmarried, if Q is unmarried, then how is V related to G? அப்ப V related to G na, okay, V related to G ன்னு கேக்குறாங்க. Q is unmarried ன்னு கேக்குறாங்க. அப்ப Q unmarried னா நமக்கு என்ன வரும்? So V, how is V related? அப்ப S வந்து பாத்தீங்கன்னா டாட்டர்லாம் சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா V ஜெண்டர் கிடையாது. S டாட்டர்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப டாட்டர்னா ஒண்ணு இவங்களுக்கு வைஃபா இருக்கணும், இவங்களுக்கு வைஃபா இருக்கணும். பட் இங்க ஜெண்டர் தெரியாதனால நம்ம எடுக்க முடியாது. அப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க? Q is unmarried. அப்ப Q க்கு மேரேஜ் ஆகலன்னா அப்ப S வந்து obviously இங்க தான் எடுக்கணும். அப்ப S வந்து ஃபீமேல் ஆயிடும். அப்ப V வந்து பாத்தீங்கன்னா மேல் ஆயிடும். அப்போ how is V related to G என்ன ஆகும்? Son. That is option number 1. Next one. How is P related to G? So P related to G என்ன ஆகும் நமக்கு? That is P வந்து பாத்தீங்கன்னா G ஓட wife வந்து K, wife ஓட brother தான் P. அப்ப wife ஓட brother என்ன ஆகும் நமக்கு? brother in law. That is option number 3 will be your answer. Next one. P, Q, R, S, T, U, V and W are sitting around a circular area at equal distances between each other but not necessarily in the same order. Only 3 people are facing outside while rest face the center. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆர் இன்சைட் சம் ஆர் அவுட் சைட் பேஸ் பண்ணி கொடுத்துறேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் கொடுக்காம 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு, அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு? ஸோ 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. 8 மெம்பரில் 3 பேர் அவுட் சைடுனா 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடாக இருப்பாங்க. கிளியர்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னா, ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 மெம்பர்ஸ் பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 மெம்பர்ஸ், ரைட்? இப்போ ஒன்று நம்ம பிளேஸ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இங்கே T sits immediate left of V, V faces outside சொல்றாங்க. ஸோ V faces outside, ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா immediate left of V is T. ஸோ இது ஒரு பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன், only 2 people sit between T and Q. So T and Q 2 peopleனா இங்க Q வரும். இன்னொரு கண்டிஷன்ல B outside, T இங்க. So 1 2 இங்க Q வரும், ரைட்? 2 possibilities. Next one, R sits third to the right of P. P is neither an immediate neighbor of V nor T. அப்போ P வந்து பார்த்தீங்கன்னா V பக்கத்துல வரக்கூடாது, T பக்கத்துல வரக்கூடாதுன்னா அப்போ இந்த 3 இடத்துல பாசிபிள் இருக்கு. இந்த 3 இடத்துல எப்படி எடுக்கலாம் நம்ம? P வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருப்பாங்க. both immediate neighbors of Q faces centerன்றாங்க. ஸோ both immediate neighbors of Q faces center, ரைட்? இப்போ எடுத்துக்கலாம். ஸோ R is third to the right of Pன்றாங்க. R is third to the right of Pனா இங்க P எடுத்துட்டா third to the rightனா 1 2 3 இங்க V இருக்காங்க, பாசிபிள் கிடையாது, ரைட்? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க P எடுத்துட்டோம்னா நம்ம, ஸோ இங்க P எடுத்துட்டா அவுட் சைடு எடுத்துட்டா நமக்கு 1 2 3 பாசிபிள் கிடையாது. இன்சைட் எடுத்துக்கிட்டா நமக்கு, ஸோ இன்சைட் எடுத்துட்டா 1 2 3 இங்க பாசிபிள் நமக்கு. எதுக்கு? ஓகே, ஆருக்கு பாசிபிள், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன்ல இங்க P எடுத்துட்டோம்னா இது ஒரு பாசிபிள் இல்லையா? ஸோ இங்க நமக்கு அவுட் சைடு எடுத்துட்டா 1 2 3 இங்க V இருக்கு, பாசிபிள் இல்லை. அப்போ இன்சைட் எடுத்துட்டா 1 2 3 இங்க பாசிபிள் இல்லை. அப்போ இங்க P எடுத்துட்டா நமக்கு அவுட் சைடு எடுத்துட்டா இங்க பாசிபிள் கிடையாது, அப்போ இன்சைட், ரைட்? அப்போ இங்க R வரும். இது ஒரு பாசிபிள் நமக்கு. இன்னொரு கண்டிஷன்ல இங்க P எடுத்துட்டோம்னா நமக்கு, ஸோ இந்த 2 இடத்துலயும் P எடுக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த 2 இடத்துல P எடுக்க முடியாது. இங்க P எடுத்துட்டோம்னா 1 2 3 இங்க R பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இங்க P எடுத்துட்டோம்னா 1 2 3 இங்க பாசிபிள் கிடையாது. அப்படி இல்லைன்னா இங்க P எடுக்கணும். இங்க P எடுத்துட்டா நமக்கு இன்சைட் எடுத்துட்டா 1 2 3 பாசிபிள் கிடையாது. அவுட் சைடு எடுத்துட்டா 1 2 3 இங்க R பாசிபிள். கிளியரா? ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரி இங்க P எடுத்துட்டோம்னா நமக்கு 1 2 3 இங்க R பாசிபிள் நமக்கு. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நமக்கு இங்க இன்னொரு பாசிபிலிட்டி வருது. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு பாசிபிள் நம்ம செக் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், both immediate neighbors of U face outside, U is not an immediate neighbor of V. U is not an immediate neighbor of V னா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு சொல்றாங்க. U எங்க எடுக்க முடியுமா? முடியாது. இங்க ஆல்ரெடி ஒருத்தர் இன்சைட். அப்போ இங்க U எங்க எடுக்க முடியும்? இங்கே எடுக்க முடியாது. அப்போ U இங்க எடுத்துட்டா இவங்க 2 பேர் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அவுட் சைடு எடுத்துக்கலாமா? U பக்கத்துல யார் இருக்காங்களோ 2 பேரும் அவுட் சைடு. இந்த கண்டிஷன் செக் பண்ணோம்னா இங்க U எடுக்க பாசிபிள், பட் இங்க U V பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ U இங்க எடுக்க பாசிபிளா நமக்கு, ஸோ U இங்க எடுத்துட்டா இவங்க 2 பேர் அவுட் சைடு எடுத்துக்கலாம், பாசிபிள். அப்படி இல்லைன்னா U இங்க எடுத்தா நமக்கு இங்க ஆல்ரெடி இன்சைட் இருக்காங்க, பாசிபிள் கிடையாது. அப்போ U இங்க எடுத்துட்டா இவங்க 2 பேர் அவுட் சைடு எடுத்துக்கலாமா?
right? So next one, அவுட் சைடு வந்து 3 பேர் சொல்லியிருக்காங்க, அது கவனமா பார்த்துக்கணும். ஸோ 1 2 3 இப்போ இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அவுட் சைடு. ஓகே, 3 பேர் அவுட் சைடு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 2 பேர் 3 பேர் அவுட் சைடு, மற்ற எல்லாமே இன்சைடு தான் இருக்கணும். பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு நமக்கு. எஸ் ஃபேசஸ் ஏ டைரக்ஷன் ஆப்போசிட் ஆர். ஸோ எஸ் ஃபேஸ் டைரக்ஷன் ஆப்போசிட் ஆர்னா ஆர் வந்து அவுட் சைடு, ஸோ எஸ் வந்து இன்சைடாக இருக்கணும். ஸோ எஸ் வந்து இங்கே இல்லை இங்கே வர பாசிபிள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, எஸ் இஸ் நாட் நம்பர் ஆஃப் பி. அப்போ எஸ் இங்கே வராது, அப்போ எஸ் இங்கே வரணும். ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ஆர்னா அப்போ இன்சைட் வரும் எஸ். அப்போ இந்த கண்டிஷனில் நமக்கு பி இங்கே வர, எஸ் இங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, ரைட்? அப்போ இந்த பாசிபிள் நமக்கு தப்பாகுது. கிளியர், ரைட்? ரைட். ஸோ தப்பாகுது நமக்கு கண்டிஷன். ஏன்னா இங்கே நமக்கு வந்து எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி பக்கத்தில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பாசிபிள் கிடையாது. பி வந்து எஸ் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு பாசிபிள். அப்போ ரிமைனிங் பர்சன் யார் இருக்காங்க நமக்கு? ஸோ ரிமைனிங் பர்சன் யார் கொடுத்துருக்காங்க நமக்கு? டபுள்யூ. ஸோ டபுள் இங்கே வந்துடும். ஸோ அப்போ ஆப்வியஸாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ 3 பேர் அவுட் சைடுனா அப்போ இவரும் பார்த்தீங்க, இவங்க 2 பேர் நமக்கு இன்சைடாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும், ரைட்? கிளியர். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி. ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 4 of the following 5 are alike in a certain way based on the given seating arrangement and so form a group which is the one that does not belong to that group. So U வந்து பாத்தீங்கன்னா inside, Q வந்து outside, S வந்து பாத்தீங்கன்னா inside, W inside, P வந்து inside. அப்ப என்னது கொடுத்திருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா Q மட்டும் தான் outside, இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன்ல மத்த எல்லாரும் inside தான். That is option number 2 will be your answer, right? Next one, who is sitting immediate right of T? So immediate right of T யாருக்கா? W, that is option number 3. Next one, who sits exactly between U and R when counted right hand side of R? So right hand side of R count பண்ணா, so R க்கும் U க்கும் நடுவுல யாருக்கா? யாருமே கிடையாது. That means option number 5, no one. Next one, who among the following are immediate neighbors of S? So immediate neighbors of S are R and V. That is option number 4. Next question, what is P's position with respect to S? P's position with respect to S na 1 2 3 4. So 4th to the right, அப்படி இல்லனா 1 2 3 4, 4th to the left. ஏனா ஆப்போசிட்ல இருக்கறனால. So 4th to the right, 4th to the left ஏதாவது ஒன்னு தான் கொடுப்பாங்க. That is option number 2, 4th to the right. Next one. So next என்ன சொல்றாங்க பாருங்க. The given information is followed by two statements. Read carefully and answer the given question, right? So many people think that photography is no longer an art form or a skill. Just a click and you have the perfect picture. So இப்போ பார்க்கலாம். So எது நமக்கு கரெக்டா வருதுன்னு. ஓகே, கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா strengthen the argument, that is weak argument and strong argument. Okay, அதை பேஸ் பண்ணி, so argument பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. So first argument என்ன கொடுத்துருக்காங்க? Digital cameras have made photography easier and handy. These cameras are sensible enough to decide which part of the frame to focus on and which to blur. The inbuilt editing features makes photography even easier, right? So இது வந்து பாத்தீங்கன்னா இது strengthen பண்ணல, இன்னும் weaken தான் பண்ணுது. Next one, the pictures clicked in a studio is however far better than the one clicked by the layman. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா strengthen பண்ணுது. அப்ப என்ன சொல்லலாம்? both வராது. So second option, statement A weakens but statement B strengthens the argument. That is option number 2 will be your answer, right? Next one, an ex-principal of a well-known college made a comment recently stating that most teachers today are not sincere. Teachers today do not even make an effort to clear the doubts of the students. They simply refer the students to some website. This indicates that they are not proactive and lack sincerity, was his statement. Which of the following negates the statement made by ex-principal? Right? So negates ன்னு சொல்றாங்க. So அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணுங்க. பார்க்கலாம். Teachers today are keen on using the available technology like websites to ensure the students' doubts are clarified through authentic sources and they are better able to grasp the information provided in the classroom. So இது வராது. Next one, some parents believe that teachers prefer referring students to various websites in order to put an end to their queries. So இது கூட வராது. Next, many teachers complain that students very mischievous and are unwilling to follow the instructions given by the teachers. இது கூட வராது நமக்கு. The responsibilities of a teacher are fixed today as a job description of a teacher is more specified. இது கூட வராது. அப்ப obviously option number 5 ஆ தான் இருக்குன்னு பார்க்கலாம். So some teachers take the effort of making a note of the students
doubts and addressing them, but this is not as common as it was in the past. That is option number 5 will be your answer. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த ஸ்டேட்மெண்டோட ஒத்து போகுது, right? Next one. Next arrangement based, right? So என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 7 friends, namely E, F, G, H, I, J and K, study in 3 different standards, namely 2, 5 and 2nd, 5th and 8th, such that not more than 3 friends are and not less than 2 friends study in the same standard. Each friend also speaks a different language at home, namely Hindi, Marathi, English, Bengali, Gujarati, Oriya and Punjabi, but not necessarily in the same order, right? So 7 friends, that is E, F, G, H, I, J, K, right? So 7 people. இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்க. மொத்தமா இருக்கிறது 3 ஸ்டாண்டர்ட் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பேருக்கு மேல ஒரே ஸ்டாண்டர்ட்ல படிக்க கூடாது, அதாவது 2 பேருக்கு கீழே ஒரு ஸ்டாண்டர்ட்ல படிக்க கூடாது, ரைட்? இதுதான் கண்டிஷன். ஓகே, ரைட். அப்போ 2 ஸ்டாண்டர்ட்ல 2 பேர் வருவாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் வர வாய்ப்பு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் அண்ட் லாங்குவேஜஸ் எடுக்க பாசிபிள், ஓகே, எடுக்க இது இருக்கும் நமக்கு. லாங்குவேஜஸ் சப்ஜெக்ட் லாங்குவேஜஸ், ரைட்? ஆல்சோ ஸ்பீக்ஸ் a different language. Okay, so பார்க்கலாம். G speaks Bengali and studies with 2 other friends. So G speaks Bengali, studies with 2 other friends. அப்போ G வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் கூட படிக்கிறாங்க. So G plus 2. Next one, J studies in standard 5. So J studies in standard 5. Next one, with only one friend, only one other person who speaks Punjabi, right? So அப்போ J வந்து பாத்தீங்கன்னா plus 1. So அவரும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபி. ஓகே, அந்த பஞ்சாபி வந்தா plus 1, right? இவர் பஞ்சாபி கிடையாது, இவர் யார் கூட படிக்கிறான் அவங்க வந்து ஸ்பீக்ஸ் பஞ்சாபி. நெக்ஸ்ட் ஒன், only H and I study together. Only H and I study together, right? H and I study together. Next one, neither H nor I speak English. இப்போ இங்க பாத்தீங்கன்னா only H and I study together னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஆல்ரெடி இங்க 5 னு இருக்கு. அப்ப 5th ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா H and I வராது. கிளியர்? அப்போ வந்து பாத்தீங்கன்னா G கூட ஒரு ஸ்டாண்டர்ட் வரும், அது கூட H and I வராது. அப்ப H and I என்ன வரும் நமக்கு வந்து ஒன்னு 8th வரணும், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 2nd வரணும், ஆனா 5th வராது. அது மட்டும் கன்ஃபார்ம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், H does not speak Oriya, ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா H, ஓகே, H, I வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே என்ன ஸ்பீக் பண்ண மாட்டாங்க, இங்கிலீஷ் ஸ்பீக் பண்ண மாட்டாங்க, இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா பேச மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா H வந்து பாத்தீங்கன்னா Oriya கூட பேச மாட்டாங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், E studies in standard 8. So E studies in standard 8, right? So E studies in standard 8. இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா H and I வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் மட்டும் தான் சேர்ந்து படிக்கிறாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் 8ல E இருக்காங்க, பாசிபிள் கிடையாது. ஸ்டாண்டர்ட் 5ல வந்து பாத்தீங்கன்னா J இருக்காங்க, பாசிபிள் கிடையாது. அப்போ இவங்க 2 பேர் என்ன வரணும், ஸ்டாண்டர்ட் 2 னு வரணும், ரைட்? அப்போ ரிமைனிங்ன்றது ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் கூட தான் படிக்கிறாரு, ஸ்டாண்டர்ட் 5. அப்ப இங்க நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யார் கூட வரணும் தெரியாது. அப்போ நமக்கு இங்க G கூட வரணுமா? G கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன வரணும், பஞ்சாபி இருந்துச்சுன்னா 5 எடுத்துக்கலாம், பாசிபிள் கிடையாது. அப்ப G வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8 னு எடுத்துக்கலாம். கிளியரா? ரைட். சோ அப்ப நமக்கு F and K க்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வரணும். செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், okay, so E studies in standard 8 with one who speaks Gujarati. So E வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 8, அப்போனா +2 இவங்களும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட படிப்பாங்க யாரு, குஜராத்தி படிக்கிறவங்க கூட. அப்போ வந்து பாத்தீங்கன்னா G வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குஜராத்தில, அப்போ நமக்கு F இல்ல K வா நமக்கு பாசிபிள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து one who speaks Marathi neither in standard 2 nor standard 8. மராத்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 2 கிடையாது, 8 கிடையாது. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, 5. அப்போ 5ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மராட்டின்னு வந்துரும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், F does not study with one who speaks English. F வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கூட படிக்கிறவங்க கூட படிக்கலன்றாங்க. கிளியரா? இப்போ இந்த 2 இடத்துல நமக்கு இங்கிலீஷ் வராது. இப்போ 2 இடத்துல இங்கிலீஷ் வராதுன்னா அப்ப நமக்கு இங்கிலீஷ் இங்க பாசிபிளா இருக்கணும், இங்க பாசிபிளா இருக்கணும், இல்ல இங்க பாசிபிளா இருக்கணும், இந்த இடத்துல பாசிபிளா இருக்கணும், ரைட்? சோ செக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு குஜராத்தி. அப்போ குஜராத்தி வேற, நமக்கு H வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் வராது, ரைட்? ஒரியாவும் வராதுன்னு சொல்றாங்க. ஸோ இங்கிலீஷும் வராது, ஒரியா வராது. அப்போ நமக்கு இத்தனை இருக்கு ரிமைனிங், 1 2 3 4 5. ஸோ 5 ஆப்ஷன்ஸ்ல 1 2 3 4 5. ஸோ 5 லாங்குவேஜ் நம்ம பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த 5 லாங்குவேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஒரியா இங்க வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஈக்கு என்ன வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஈக்கு சொல்ல, ஐக்கு சொல்லியிருக்காங்க. ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வராதுன்னு சொல்லிட்டாங்க,
ரைட். இந்த ரெண்டு இடத்துல இங்கிலீஷ் வராதுன்னா பாசிபிள், இங்கிலீஷ் இங்க வர பாசிபிள் இருக்கு. இந்த மூணு இடத்துல இங்கிலீஷ் வர பாசிபிள் இருக்கு. ரைட். ஸோ செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் இன் ஸ்டாண்டர்ட் 8 வித் ஹூ ஸ்பீக்ஸ் குஜராத்தி. ஸோ ஹூ ஸ்பீக்ஸ் குஜராத்தினா இந்த ரெண்டு இடத்துல குஜராத்தி வராது நமக்கு. அப்போ இந்த ரெண்டு இடத்துல குஜராத்தி வராதுன்னா அப்போ இங்க நமக்கு குஜராத்தி வர வாய்ப்பு இருக்கா? ரைட். அப்போ இங்க குஜராத்தி வர வாய்ப்பு இருக்குன்னா இல்லை இங்கேயும் குஜராத்தி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ செக் பண்ணலாம். ஒரு வாட்டி இங்க குஜராத்தி எடுத்துட்டோம்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 8 ஆகும். இப்போ இது ஸ்டாண்டர்ட் 8 ஆச்சுன்னா 3 பேர் ஸ்டாண்டர்ட் 8. அப்போ ஸ்டாண்டர்ட் 5 இங்க வந்துச்சுன்னா அப்போ ஸ்டாண்டர்ட் 5னா நமக்கு என்ன வரும்? நமக்கு இங்க பஞ்சாபி வர வாய்ப்பு இருக்கு. கிளியரா? இப்போ இந்த ரெண்டு இடத்துல இங்கிலீஷ் வராதுன்னா இங்க இங்கிலீஷ் வர வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் நம்ம பாசிபிள் எடுத்து பாக்குறோம், நமக்கு வருதா இல்லையான்னு பாத்துக்கலாம். அப்போ இங்க நமக்கு ஒரேயா வராதுன்னா ஐன்றது ஒரேயா வந்துருமா? அப்போ ரிமைனிங் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு லாங்குவேஜ் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். F does not study with one who speaks English. F does not study with one who speaks English. Right? அப்போ கரெக்ட் தான். ஸோ பஞ்சாபி, ஸோ மராட்டி. ரைட். ஸோ மராட்டியோட தான் படிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வேற என்ன லாங்குவேஜ் நமக்கு வரணும்? ஹிந்தியா? ஸோ ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தின்னு ஆயிடும். ரைட். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியர்? ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Which amongst the following statement is definitely true with respect to the given information? That is, none of the given statement is true. Next, H studies in standard 8. Both F and one who speaks Bengali studies together. Both F and one who speaks Bengali. F and one who speaks Bengali. Next one, E studies with F. E studies with F. Next one, I speak Surya. So I speak Surya. That is option number 5 will be your answer. Right. Next one. Who among the following studies in 5th standard? 5th standard யாருக்கு? நமக்கு F and J இருக்காங்க. F and J. Okay, F, option number 3 will be your answer. Next one. Which of the following languages does K speak? So K speak what? K speak Gujarati. That is Marathi, Oriya, English, Hindi கொடுத்துறாங்க. That is option number 4. None of other than these given options. ஏன்னா குஜராத்தி பேசுறாங்க K, பட் அந்த ஆப்ஷன் இங்க கொடுக்கல. So that option number 4 will be your answer. Next one. 4 of the following 5 form a group as per the given arrangement. Which of the following does not belong to that group? F, E. F and D different standards படிக்கிறாங்க. Next one, I, J different standards. அப்படி இல்லைனா கூட immediate neighbors கூட எடுத்துக்கலாம் நம்ம. Next one, J, G. J, G immediate neighbors கிடையாது, but different standard. Okay. Next one, HF different standard. KG, KG மட்டும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டாண்டர்ட். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், பட் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன். Who amongst the following studies in the 8th standard? So studies in the 8th standard யாரு? KGE இருக்காங்க. ஸோ KGE, that is option number 4. ஸோ ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிலாகிசம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம் இங்க. Some cups are glasses, so all glasses are mugs. No mug is a bottle. So conclusion 1, all bottles being cup is a possibility. Conclusion 2, some bottles are glasses னு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணலாம். ஓகே, பாட்டில்ஸ் எங்க இருக்கு, கப்ஸ் எங்க இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ பாட்டில் இங்க இருக்கு அண்ட் கப் வந்து இங்க இருக்கு. ஸோ செக் பண்ணுங்க. சில கப் எங்க இருக்கு, கிளாஸ்க்குள்ள இருக்கு. அந்த எல்லா கிளாஸுமே மக். அந்த மக் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் கிடையாது. இங்க மக்குக்கும் பாட்டிலுக்கும் தான் ரிலேஷன் எதுவுமே கொடுக்கல, அதாவது நோ ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப நான் பாட்டில் தூக்கி போய் கப்புக்குள்ள வச்சாலும் மக்கு நம்ம கனெக்ட் பண்ண போறது கிடையாது. ரைட். அப்ப என்ன சொல்லலாம், டெஃபினட்டா தட் இஸ் பாசிபிலிட்டி இருக்கு. ஆல் பாட்டில்ஸ் being cups is a possibility இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், some bottles are glasses. some bottles are glasses பாருங்க. பாட்டிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கும் எந்த விதமான ரிலேஷனும் கிடையாது. அப்போ நம்ம இது நம்மளால சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லலாம், only one is true. That is option number 1 will be your answer. Clear? Next one. Next one பாருங்க. Some cups are glasses, all glasses are mugs, no mug is a bottle. So same statement. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் மாறுது. All cups being mugs is a possibility. All cups being mugs is a possibility. ஓகே, ஸோ மக் எங்க இருக்கு, இங்க இருக்கு, அண்ட் கப்ஸ் இங்க இருக்கு. எல்லா கப்புமே மக்காக வாய்ப்பு இருக்கு. ஸோ வாய்ப்பு இருக்கு. ரைட். ஏன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், அதாவது சம் கனெக்டிவிட்டி இருக்கு. கப் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள இருக்கு சில பாட்டு, அந்த எல்லா கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்குக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம எல்லா கப்புமே மக்கு கூட கனெக்ட் பண்ணலாம். இங்க மக்குக்கும் பாட்டிலுக்கு தான் ரிலேஷன் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் ஒன், சம் கப்ஸ் ஆர் மக்ஸ். ஸோ சம் கப்ஸ் ஆர் மக்ஸ் டெஃபினட்டா சொல்லலாம். சில கப் வந்து கிளாஸ்க்குள்ள இருக்கு, அந்த கிளாஸ் எல்லாமே மக்குக்குள்ள இருக்கு. அப்போ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப் வந்து பார்த்தீங்கன்னா மக்குக்குள்ள கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இது உங்களோட ட்ரூ. அப்போ என்ன சொல்லலாம், போத் 1 and 2 are true. That is option number 3. Next one.
no performance is a show, some acts are performance னு கொடுத்துருக்காங்க. So conclusion 1, some acts are definitely shows, some acts are definitely shows பாருங்க. ஸோ நோ பர்ஃபார்மன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சம் ஆக்ட்ஸாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, சம் இன்டர்செக்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கும் ஷோக்கும் ரிலேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ரெண்டும் கனெக்டாக இருக்கா, நமக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றது நமக்கு வராது. நெக்ஸ்ட் ஒன், ஆல் பர்ஃபார்மன்ஸ் ஆர் ஆக்ட்ஸ். ஆல் பர்ஃபார்மன்ஸ் ஆர் ஆக்ட்ஸ் எங்கன்னு சொல்ல முடியும்? சம் ஆக்ட்ஸ் ஆர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதுவும் சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? neither nor, that is option number 3 will be your answer. Clear? Next one. All kittens are puppies, some puppies are cubs, all cubs are tadpoles. Right, so first conclusion, some puppies are tadpoles. Second conclusion, all puppies are tadpoles னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ puppies and tadpoles எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க some puppies are cubs, all cubs are tadpoles னு இருக்கு. அப்போ கண்டிப்பா கப்புக்குள்ள என்னென்ன இருக்கு, கப்ஸ்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு tadpole கூட கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. எதுக்குன்னா எல்லா கப்புமே tadpole தான் இருக்கு. அந்த கப்புக்குள்ள கொஞ்சம், அந்த கப்ஸ்குள்ள என்ன இருக்கு, நமக்கு puppies இருக்கு. ரைட், அப்போ சில கனெக்டிவிட்டி கண்டிப்பா இருக்க தான் செய்யும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆல் பப்பீஸ் ஆர் tadpoles. ஆல் பப்பீஸ் ஆர் tadpoles சொல்ல முடியுமா? இங்க சம் கனெக்ஷன் தான் இருக்கு, ஆல் கனெக்ஷன் கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் வராது. தட் இஸ் ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 will be your answer. Right, next one. Some mobiles are tablets, some tablets are pages. Right, conclusion 1, all tablets are computers. Sorry, இன்னொரு கன்க்ளூஷன் இருக்கு இல்லையா? ஆல் பேஜஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ், அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், ஆல் டேப்லெட்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஆல் பேஜஸ் பீயிங் மொபைல் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ இங்கே செக் பண்ணோம்னா டேப்லெட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ டேப்லெட் இங்கே இருக்கு அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இங்கே இருக்கு. சில டேப்லெட் வந்து கண்டிப்பாக நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும், பட் ஆல்ன்றது சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஆல் பேஜஸ் பீயிங் மொபைல்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ பேஜர் இங்கே இருக்கு அண்ட் மொபைல்ஸ் இங்கே இருக்கு, எல்லாத்துக்கும் சம் கனெக்டிவிட்டி தான் இருக்கு. அப்போ பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா மொபைலுக்கும் பேஜருக்கும் டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் ட்ரூ. தட் மீன்ஸ் only 2 is true. That is option number 3 will be your answer. Right, next one. All kittens are puppies, some puppies are cubs, all cubs are tadpoles. Right, so conclusion 1, all kittens are cubs னு சொல்றாங்க. all kittens are cubs பாசிபிள் இருக்கா? எல்லா கிட்டனுமே எங்க இருக்கு? பப்பீஸ்குள்ள இருக்கு. சில பப்பீஸ் மட்டும் தான் கப்ஸ்குள்ள இருக்கு. அப்ப கப்ஸ்க்கும் கிட்டன்ஸ்க்கும் ரிலேஷன் இருக்கானா? டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஆல் கிட்டன்ஸ் பீயிங் tadpole is a possibility. ஆல் கிட்டன்ஸ் எங்க இருக்கு? பப்பிக்குள்ள இருக்கு. எல்லா பப்பியுமே கப்ஸ்குள்ள இருக்கு அண்ட் ஆல் கப்ஸ் ஆர் வாட்? tadpoles இருக்கு. அப்போ கிட்டனுக்கும் நமக்கு tadpoleக்கும் டெஃபினட் ரிலேஷன் இங்க கிடையாது. ஸோ தட் நம்ம பாசிபிலிட்டி சொல்லலாம். ஸோ செகண்ட் ஒன் இங்க ஃபாலோ ஆகுது. தட் மீன்ஸ் only 2 is true. That is option number 2. நெக்ஸ்ட் ஒன், இன்இக்வாலிட்டிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணலாம். T greater than A கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், T greater than A, T இங்க இருக்கு நமக்கு. இங்க வந்து நமக்கு ஏனா இங்கே நம்ம C வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ C வச்சு கனெக்ட் பண்ணோம்னா இங்க T greater than, இங்க less than or equal to, நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள் இருக்கு, ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் P less than A. ஸோ P less than A னா இங்க இருந்து இங்க கனெக்டிவிட்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா B தான் கனெக்டிவிட்டி இல்லையா? ஸோ B தான் கனெக்டிவிட்டினா P less than or equal to less than A. That is P less than A. That is second one is true. That means only 2 is true. That is option number 4. Next one, F less than Y. So F less than Y பார்க்கலாம். So F less than Y இங்க கனெக்டிவிட்டினா J தான் இல்லையா? So that is J is what? J is what? Less than Y. So F less than or equal to less than Y. Right? அப்ப என்ன சொல்லலாம்? First one is true. Next one, T greater than S. So T greater than S னா நம்ம கனெக்டிவிட்டி பண்ணணும்னா T ல இருந்து J க்கு வரணும் இல்லையா? So T ல இருந்து J க்கு இருந்து S க்கு போறோம் நம்ம. That is greater than அப்ப F, okay, sorry, greater than F கூட தேவையில்லை, நம்ம J ல இருந்து பார்த்தா போதும். J is what? Less than or equal to. அப்போ இங்க ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள் இருக்கா? So second one வராது. So only one is true. That is option number 1 is the answer. Right, next one, N greater than Z. So N greater than Z. So N ல இருந்து M இங்க செக் பண்ணோம்னா நமக்கு that is N equal to, greater than or equal to, greater than. That is first one is true. Next one, Z less than R. Z less than R னா மறுபடியும் M ல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். Z is less than M. Okay, so Z is less than M. அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா M வந்து greater than Z னு எடுத்துக்கலாமா? இப்படி எடுத்துட்டோம்னா நம்ம Z ல செக் பண்ணுவோம், less than equal to. Right, so second one follow ஆகுதுங்க. That is both 1 and 2. That is option number 1 is the answer. Clear? Next one, so equal to இருந்தாலும் இது ஃபாலோ ஆகாதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், F less than S. F less than S செக் பண்ணோம்னா இங்க J தான் கனெக்டிவிட்டி இல்லையா? F-க்கும் S-க்கும். ரைட், ஸோ J வந்து greater than or equal to F. ரைட், ஓகே, இங்க செக் பண்ணோம்னா F ல இருந்து less than or equal to, less than or equal to, equal to. அப்போ F is less than or equal to S தான் வரணும். அப்போ less than சொல்ல முடியாது. அப்போ இது ரெண்டும் கம்பைன் பண்ணா சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட். ஓகே, ரெண்டுமே ஃபாலோ ஆகல. ஸோ எதிராக சொல்லாம that is option number 1. Next one,
D greater than or equal to T. So D greater than or equal to T na C தான் connectivity. So C என்னது நமக்கு less than T. அப்போ opposite direction symbol இருக்கா follow ஆகாது. Next P less than or equal to T. So P less than or equal to T na so P okay so P யும் நம்ம T யும் select இது பண்ணனும் right. அப்ப இது பண்ணோம்னா இங்க P வந்து பாத்தீனா நம்ம கனெக்ட் பண்ணோம்னா so B greater than or equal to P right. So next one இங்க connectivity na என்னது நமக்கு C. So C வந்து பாத்தீனா என்னது less than T. So இங்க வந்து செக் பண்ணோம்னா P is what less than or equal to greater. So இங்க பாத்தீங்கன்னா நமக்கு opposite direction symbol இருக்கு. So that நமக்கு இதுவும் follow ஆகாது. அப்ப என்ன சொல்லலாம் neither nor, that is option number 4 will be our answer. Clear? Next question. Next one, V less than or equal to E. So ஒரே single statement ல இருக்கு. So no issue. So V less than or equal to E na opposite direction symbol இருக்காங்க. So follow ஆகாது. Next one, S less than or equal to D. So S less than or equal to D. Second one follows. So only 2 is true. That is option number 1. Next one. So next one, blood relation base பண்ணி கொடுத்திருக்காங்க. So check பண்ணலாம். So A is brother of B. B is the only daughter of M. A is brother of D. A is brother of D na அப்போ D வந்து பாத்தீங்கன்னா நமக்கு only daughter சொல்றாங்க. அப்ப D வந்து பாத்தீங்கன்னா மேல் ஆயிடும். So D is son. ஏன்னா B தான் only daughter of M ன்னு சொல்லிட்டாங்க. Next one, Q is mother of M. So Q is mother of M. Next Q has only one son. So Q has only one son T. அப்போ M வந்து பாத்தீங்கன்னா daughter. Next one, R is father of M. So R is father of M na R இங்க வந்துரும். Okay, இதுதான் question. So questions கொடுத்துறாங்க பாருங்க. How is D related to T? So D related to T na நமக்கு என்ன ஆகும்? So only son na அப்போ T வந்து மேல. How is D related to T na என்ன ஆகும்? T ஓட sister தான் M. M ஓட son, அதாவது sister ஓட son தான் வந்து பாத்தீங்கன்னா D. So அப்போ என்ன ஆகும் நமக்கு nephew. That is option number 5. Nephew will be your answer. Next one. Which of the following is true if it is given that S is the son of A? So S வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை son of A இருந்தா அப்போ எது வந்து ட்ரூன்னு கேக்குறாங்க. None of the given option is true. Next one, R is the paternal grandfather of S. R is a paternal grandfather of S. அதுவும் வராது. Next one, T is uncle of S. So T is uncle of S. அதுவும் வராது. Next one, D is aunt of S. So D வந்து aunt ஆக முடியாது ஏன்னா மேல். Next one, M is mother of S. M is mother of S. அதுவும் வராது. அப்ப என்ன சொல்லலாம்னா none of the given option is true. That is option number 1 will be your answer. Clear? So நீங்க பார்த்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.